வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சுபாஷ் சேனல். ஸோ இன்னைக்கு 8th ஆஃப் ஏப்ரல். ஸோ நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் பாசிபிள் என்ட்ரிஸ் இருந்துச்சு, ஸோ எங்கே நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா ஒரு மேஜர் ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத இதில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரே என்ட்ரி தான் நம்ம நிஃப்டியில் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஒரே என்ட்ரிக்கு வி ஹவ் வெயிட்டட் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 hours. ஸோ வெயிட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கே இன்னைக்கு என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நிஃப்டியில் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கேண்டில் இஸ் ஒரு ஸ்மால் ரெட் கேண்டில். எங்கே நமக்கு ப்ராப்பர் சப்போர்ட் நடந்திருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் வி சி த ப்ராப்பர் சப்போர்ட். ஓகே, அண்ட் உங்களோட ஃபியூச்சர் சார்ட்டையும் செக் பண்ணி பாருங்க. ஃபியூச்சர் சார்ட்லையும் ஐ குட் சி தெர் இஸ் அ ப்ராப்பர் சப்போர்ட் லெவல். The first candle itself taking a proper support and second candle நமக்கு proper support, it gives a confirmation. Okay, so இந்த confirmation கொடுக்குறப்ப இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போக மாட்டோம் because there is a immediate resistance level. Okay, அப்போ இந்த immediate resistance levelல நம்ம என்ன பண்ண மாட்டோம், ட்ரேட் இனிஷியேட் பண்ண மாட்டோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல தான் we can initiate a CA trade for buyers. எங்கே பை பண்ணுவோம், ஏடிஎம் கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணுவோம். ஸோ ஏடிஎம் கால் ஆப்ஷனுங்கிறது இங்கே 22,600 கால் ஆப்ஷன் நிஃப்டியில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஓகே, அப்போ எங்கே வரைக்கும் நம்ம டார்கெட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா, ஸோ லாங் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட்ஸ் எடுத்திருப்போம். டார்கெட் எங்கே எடுத்துகிட்டு போயிருப்போம், நெக்ஸ்ட் பிவோட் லெவல் இஸ் அவர் டார்கெட், 62 பாயிண்ட்ஸ் இஸ் அவர் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இஸ் 24 to 25 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த லெவல் நம்ம பப்ளிக் குரூப்லேயுமே ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ நம்மளோட டெலிகிராம் அப்டேட் என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 9:37 நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ வியூ இன் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலை நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியாச்சு. எப்போ 9:37 ஒன்ஸ் இந்த ஹை நமக்கு இந்த கேண்டில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணதும் இந்த லெவலை நம்ம ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னது, ஓகே, ஐ குட் சி இந்த இடத்துல there is a resistance level அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னது நமக்கு மார்க்கெட்டில், ஓகே. ஸோ இந்த ஹைல இருந்து யூ குட் சி there is a huge ஃபால். ஓகேவா, ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் 250க்கு மேலே நமக்கு பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் நமக்கு ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட் நிஃப்டி. ஸோ அப்போ இந்த லெவல் should majorly act as a resistance. ஓகே, ஸோ நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு என்ன இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் பண்ணதும் மார்க்கெட் குட் சி தெர் இஸ் சம் ரிவர்சல். இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் நடந்திருக்கு. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு மேஜராக ஆக்ட் பண்ணலை இன்னைக்கு. ஸோ ஏன்னா நமக்கு ஃபியூச்சர் சார்ட்லேயும் நல்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதே தான் நம்மளோட பப்ளிக் குரூப்லேயும் நான் கொடுத்துருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆனால் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ டார்கெட் ஆஃப் 22,660 லெவல் அப்படிங்கிறதையும் நம்மளோட பப்ளிக் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஓகே, see there is a resistance. The resistance is 1 second. Okay, in the level. So once the resistance is broken, we can expect a nifty target of 22,668 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். அதே இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பிரேக் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதும் இங்கே நமக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் திஸ் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன் நிஃப்டி. யுவர் டார்கெட் லெவல் ஷுட் பி 22,668. இதுதான் உங்கள் டார்கெட் லெவலாக இருந்திருக்கணும். அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு நிஃப்டியில் மூவ் ஆயிருக்குன்னா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு, 62 பாயிண்ட்ஸ் இன் ஸ்பாட் சார்ட். 62 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ எந்த பிளேஸில் நமக்கு என்ட்ரி, ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருந்தாலும் இங்கே ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம சேஃபஸ்ட் என்ட்ரி எங்கே போயிடலாம், ஒரு 10 o'clock நம்ம சேஃபஸ்ட் என்ட்ரி போயிடலாம். ஓகே, ஸோ 10 o'clock சரி, ஸோ 10 o'clock இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரி போயிடலாம். ஸோ 10 o'clock இஸ் அவர் என்ட்ரி அண்ட் டார்கெட் நமக்கு எப்போ ரீச் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் 12:30. ஓகே,
ஸோ 12:30 நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளோட ப்ரீமியம் சார்ட்டை செக் பண்ணி பார்த்து தான் நம்ம என்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ 10 o'clock உங்களுக்கு எங்கே நடந்திருக்கு? ஸோ திஸ் இஸ் யுவர் 10 o'clock கேண்டில். ஓகே, ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரி போயிருப்போம். ஸோ 10 o'clock கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரி போயிருப்போம். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு? ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து 110, approximately 110. ஓகே, ஸோ 110 இஸ் யுவர் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் நமக்கு டார்கெட் எப்போ ரீச் ஆயிருக்கு? ஸோ டார்கெட் நமக்கு ரீச் ஆன டைமிங் இஸ் 12:30. பட் இந்த இடத்துல நான் டார்கெட் வந்து நம்ம ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம்னு சொல்லியிருந்தேன். பட் எக்ஸாக்டாக நமக்கு டார்கெட் ரீச் ஆன டைம் 12:30 க்ளோஸ். ஓகே, ஸோ 12:30 நமக்கு எங்கே ரீச் ஆயிருக்கு? திஸ் இஸ் யுவர் 12:30, ரைட்? ஸோ 12:30 எவ்வளோ மூவ் ஆயிருக்கு? இட்ஸ் 140. ஓகே, ஸோ 110லேருந்து 140 வரைக்கும் இங்கே உங்களுக்கு ப்ரீமியம் மூவ் ஆயிருக்கு. ஸோ 30 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். ஸோ நீங்கள் சிங்கிள் லாட்டில் ட்ரேட் பண்ணால் யூ கேன் ஏபிள் டு கேப்சர் 1500 rupees ப்ராஃபிட் ஆன் திஸ் கால். ஓகே, ஸோ இந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் நிஃப்டியில் நமக்கு பாசிபிளான என்ட்ரி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த என்ட்ரியுமே ட்ரேட் பண்ணலை. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ் எதுவுமே நம்ம ட்ரேட் பண்ணலை. ஓகே, we can have taken a entry here. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் ஆனதுக்கப்புறம் we can go for a safest entry and this should be your target level. ஸோ இதை நீங்கள் புக் பண்ணியிருந்தாலே ஈஸியாக you can gain around 30 points in premium chart. It will be 1500 per lot உங்களோட ப்ராஃபிட்ஸாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த லெவலில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலனாலும் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.